சைல்ட்ஹுட் ட்ராமானால அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இது பத்தாதுன்னு ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு வந்துட்டுருக்கும். கல்யாணம் ஆயிருச்சுனா உடனே குழந்தை அப்படிங்கிறப்போ. ஸோ இப்போ இந்த 2 சைட்லயுமே அவங்க வந்துட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது, அத அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? என்னென்ன பண்ணணும்? அத பத்தி. ஸோ இனிஷியலி இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு ஹேண்டில் அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் அவங்களோட பார்ட்னரோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களால இதை ஹேண்டில் பண்ண முடியும். பட் ஃபார் நிறைய விமென்க்கோ ஈவன் ஃபார் மென்க்கு கூட அது எதனாலங்கிறதே தெரியாமல் இருக்கிறப்போ அந்த பார்ட்னர் கிட்ட அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அண்ட் தெரிஞ்சால் கூட அதை ஷேர் பண்ணுறதுல ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அந்த டைமில் தான் ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது தான் செக்ஷுவல் ஹெல்த் தெரபிஸ்டோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அங்கே வந்து அவங்க ஒரு செக்ஷுவல் ஹெல்த் தெரப்பி வித் த பார்ட்னர்ஸ் கன்சர்ன் 2 பேருமே இன்வால்வ்டாக எடுக்கும்போது இந்த பார்ட்னரோட மென்டல் ஹெல்த்தையும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. லைக் இதுதான் அவங்க கோ த்ரூ பண்ணுறாங்க, இந்த விஷயம் சரியாகிற வரைக்கும் யூ ஹேவ் டு டேக் சம் டைம் அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது அண்ட் இதுக்கப்புறம் இருக்க என்விரான்மெண்ட்டை சேஃபாக வச்சுக்கிறது, ஃபேமிலி கிட்ட எப்படி பவுண்டரிஸ் மெயின்டைன் பண்ணுறது, அது எல்லாமே 2 பேருக்குமே அந்த கவுன்சிலிங் செஷனில் இருக்கும்.